ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்த ஹாரர் சீரிஸோட ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போகிறோம். இதில் லாஸ்ட் எபிசோடில் இந்த நாம்சாய் நம்ம ஹீரோக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஹீரோயினை போட்டு தள்ளுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்திருப்பா. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் இந்த நாம்சாய் கிட்டேருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க தப்பிச்சு. இப்போ வேகமாக போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. இந்த நாம்சாய் பின்னாடியே துரத்திட்டு வந்து, எங்கே போயிட்டஃபா, ஒளிஞ்சிருக்கியா? நீ ஒளிஞ்சிருந்தா என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா என்ன அப்படின்னு கேட்க, சே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளில வந்துட்டாங்க. ஏய் நாம்சாய், உனக்கு என்ன தாண்டி ஆச்சு, ஏன்டி இப்படி பண்ணுற அப்படின்னும் போது, என்ன எதுவும் நேரத்தை கடத்த பார்க்குறியா என்ன? ஒன்றும் பயப்படாத, உனக்கு வலிக்காம நான் மேல அனுப்பிடுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் மெதுவா பக்கத்துல வர. இங்க ஹீரோயின் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சவ இப்ப வழியில கதறிக்கிட்டே கீழே விழுந்துட்டா. என்ன ஆச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்காங்க போல இருக்கு. இவங்களுக்கு முன்னாடி குறுக்கால ஒரு மந்திரக்கரை கட்டி வச்சிருக்காங்க. இந்த நாம்சாய் அதை தாண்டி வராத மாதிரி. அதை தாண்டி வர ட்ரை பண்ணும்போது தான் அவளோட கை அப்படியே பொசுங்கி இருக்கும். வழியில கதறிட்டே கீழே விழுந்துட்டா. இப்பதான் ஹீரோயின் நாம்சாயை பார்த்து, என்ன ஆச்சுன்னு பாத்திலே இப்போ உனக்கு இப்ப வச்சு உனக்கு புரியுதா என்ன? நீ யூஸ் பண்ற பிளாக் மேஜிக் உன்னை முழுசா ஆக்கிரமிச்சிருச்சு. அது உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற? என்ன கேட்டா இன்னமும் லேட் ஆகல, உனக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆனா இப்ப அந்த நாம்சாய் ஒரு மாதிரி பாக்குறா. இப்ப நீ சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. என்னடி சொல்ற? அப்போ உனக்கு இதெல்லாம் தெரியுமா? தெரிஞ்ச அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு இருக்க? உன்னோட உயிரை விலையா கொடுத்தா இந்த பசங்க எல்லாரையும் நீ இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னும் போது, யாரு உங்ககிட்ட சொன்னது இந்த பசங்க தான் என்னோட டார்கெட்னு? நான் உங்களை மாதிரி படிக்கிற பசங்கள்ல இருந்து இதை ஆரம்பிச்சதுக்கு காரணம் உங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, வெறுப்பா இருந்துச்சு. ஆனா என்னோட உண்மையான மோட்டிவ் இந்த உலகமே எரிஞ்சு சாம்பல் ஆகிறத பார்க்கணும். அதுதான் எப்படி என்னோட வாழ்க்கை கனவு எல்லாமே என் கண்ணு முன்னாடி சுக்குநூறா உடஞ்சதோ அதே மாதிரி இந்த உலகமும் என் கண்ணு முன்னாடி சுக்குநூறா உடையணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல. ஆனா இங்க ஹீரோயின் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க, எல்லாத்தையும் தயவு செஞ்சு நிப்பாட்டு, உன்னோட வாழ்க்கைன்னு முடியல, உனக்கு நீ அமைச்சுக்கிறது தான் உன்னோட வாழ்க்கை அப்படின்னு. இப்ப ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறா ஹீரோயினை பார்த்து. இவங்க பாக்குறாங்க என்னாச்சுன்னு. ஏன்ஃபா இப்ப நீ இவ்வளவு பேசுறீல்ல, அது எல்லாத்தையும் உன்னால இதை பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளோட மாஸ்கை கழற்றா. என்னன்னு பார்த்தா இவன் மூஞ்சி முழுக்க இந்த பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட சிம்பிள் அதை போட்டு கீறி வச்சிருக்கிறா. ஒரே ரத்த கலரியா இருக்கு அவளோட மூஞ்சே. ஆக்சுவலா லாஸ்ட் எபிசோட்ல கடைசியா அந்த நாம்சாய்க்கு ஒரு பார்சல் வந்திருக்கும்ல, அந்த பாக்ஸ்ல அவளோட முகத்தை கீழ்ச்சிக்கிறதுக்கு தான் எதையும் அனுப்பி வச்சிருப்பானுங்க போல இருக்கு அந்த எனிக்மா குரூப்ல உள்ளவனுங்க, அவனுங்க சொல்றத பண்ண சொல்லி. இப்ப அவன் மூஞ்ச இப்படி பார்த்துட்டு ஹீரோயின் மிரண்டு போய் நின்றுட்டு இருக்க. இப்பதான் அந்த நாம்சாய் சொல்றா, என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன்ப்பா, நான் ஏற்கனவே செத்து போயிட்டேன். செத்து போன எனக்கு எதுவும் பார்த்து பயப்படுறதுக்கு இல்லைன்னா எதுவும் இழக்கிறதுக்கு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரோட கையை கத்திய வச்சு கீழ்ச்சிக்கிட்டு அதுல இருந்து வர ரத்தத்தை குறுக்க கட்டியிருந்த அந்த மந்திர கைத்து மேல அப்படியே சொட்ட விடுறா. அவ்வளவுதான், பொசுக்குன்னு அந்த கயிறு அறுத்துக்குமா. இப்ப அவ அப்படியே ஹீரோயினை வில்லத்தனமா பார்த்து சிரிக்க, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் உளுந்தடிச்சு ஓடுறாங்க தப்பிச்சோம் போச்சோன்னு. ஆனா அந்த நாம்சாய் சிரிச்சுக்கிட்டே வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டா. வா, ரொம்ப கஷ்டப்படாத, அடம் பிடிக்காம அப்படியே இருந்தீனா உங்ககிட்ட நான் சொல்லியிருந்த மாதிரியே உன்னை வழியே தெரியாம மேல அனுப்பி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை கத்தியால குத்த வர. அப்போ போறாரு நம்ம ஹீரோ கொக்கி அந்த நாம்சாயோட கைக்கு. இப்ப அவ கையை பிடிச்சிக்கிட்டு, ஏ ஃபா முதல்ல இங்கிருந்து போ, சீக்கிரமா போ அப்படின்னு கத்த ஹீரோயினும் ஓடி போயிட்டாங்க. ஆனா இப்ப ஹீரோவை பிடிச்சிருவாளாம். ஆரம்பத்துல இருந்தே நான் போடுற பிளான் எல்லாத்துக்கும் ஒரே இடையூறாவே இருக்கடா நீ அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சிரிக்கிறாரு. என்ன இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட போல அப்படின்னு சொன்னவரு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வழக்கம் போல அவரோட மோதிரத்தை அப்படியே சுத்தி விட, அவ்வளவுதான் அந்த இடமே இப்ப டமால். இங்க தப்பிச்சு ஓடிட்டு இருந்த ஹீரோயினுக்கு இந்த சவுண்டு கேக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆனா இப்ப உள்ள என்னாச்சுன்னு காட்டுறாங்க. அந்த பிளாஸ்ட்ல ஹீரோக்கு ஒன்னும் ஆகல. நாம்சாய்ட்ட சொல்றாரு, இங்க பாரு நான் திரும்பவும் சொல்றேன், உனக்கு இன்னமும் டைம் இருக்கு, நீ ஒத்து வச்சுனா எல்லாத்தையும் பழைய மாதிரி மாத்திரலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா அந்த நாம்சாய், என்னது எல்லாமே பழைய மாதிரி மாறிடுமா இதுக்கு அப்புறமுமா அப்படின்னு கேட்டுட்டு இப்ப கையை காட்டுறா. அந்த பிளாஸ்ட்ல அவளோட கை ஒடிஞ்சு போயிருக்கும் போல இருக்கு. அது இப்ப அப்படியே மடக்குன்னு மடக்கிக்கிட்டு அப்படியே தானாவே பிக்ஸ் ஆகுது. நீ சொல்றத நம்புறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரி கிடையாதுடா, முதல்ல ஒன்ன போட்டு தள்ளுறேன், அதுக்கப்புறம் அந்த ஃபாவை கவனிச்சுக்கிறேன், இப்ப நீ சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவ கத்திக்கிட்டே ஓடி வர. அப்ப வராங்க நம்ம ஃபா, ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்துட்டு வந்து ஃபுல் ஃபோர்ஸ்ல அவ மூஞ்சிலே அடிச்சிடறாங்க. அவ்வளவுதான், அவ லொக்குன்னு இருமிக்கிட்டு ஸ்டாப் ஆயிட்டா. இந்த கேப்ல நம்ம ஹீரோயினும் ஓடி வந்துட்டாங்க. ஆனா இங்க ஹீரோ சொல்றாரு, ஹே ஃபா, உன்னை நான் சேஃபான இடத்துக்கு போகணும் தானே சொல்லியிருந்தேன், எதுக்கு நீ திரும்பி வந்தனும் போது உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், நான் தப்பிச்சு போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்புறம், அதான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு எனக்கு எதுவும் ஆகாது, நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல, அப்படி தெரிஞ்சுமா இப்படி நீ பண்ற அப்படின்னு போது, ஆனாலும் அப்படின்னு போது, இங்க பாரு ஆனா உனாலாம் வேணாம், என்ன எப்படி பாத்துக்கிறேன்னு எனக்கு தெரியும், என்ன நினைச்சு எனக்கு எந்த பயமும் இல்ல, ஆனா உன்னை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு, உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, நான் அந்த நாம்சாயை பாத்துக்கிறேன், நீ நம்ம பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணு, முதல்ல நீ சேஃபான இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது, அப்படின்னா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, உனக்கு எதுவும் ஆகாது, நீ திரும்பி வருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணுன்னு சொல்ல, சரி எனக்கு எதுவும் ஆகாது, நான் திரும்பி வருவேன், ஓகேவா, சந்தோஷமா, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுட்டே போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த நாம்சாய் கூட போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசே இல்லாம தான் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த இடத்த சுத்தியும் மந்திர கட்டெல்லாம் போட்டுருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்க சேஃப். சரி ஹீரோ வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. மேலதான் வந்து நம்ம ஹீரோவும் இந்த நாம்சாயும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. சண்டை போட்டுட்டே இப்ப அவங்க மேலே
மேலேருந்து பொத்துன்னு கீழே உழ அதை இங்க இந்த ஜன்னல் வழியா ஹீரோயின் பார்த்துட்டு பதறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. கீழே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து ஹீரோவை தூக்குறாங்க. என்னாச்சு ஒன்னும் ஆளையில அப்படின்னு போது என்ன நினைச்சு கவலைப்படாத, உன் ஃப்ரெண்டை பாரு அப்படின்னு சொல்ல அவளோட மாஸ்க் எல்லாம் உடஞ்சு போயிருச்சு, ரொம்ப வீக்கா வேற இருக்கா. அதனால கிளம்பவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கிளம்பி தான் மெதுவா நடந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு நாம் சாய் இப்பவாது புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கேளு, உன்னால இதுக்கப்புறமும் எதுவும் பண்ண முடியாது, நீ ரொம்ப வீக் ஆயிட்ட, இதுக்கப்புறமும் எதுவும் பண்ணினா அது உன்னோட உயிருக்கே ஆபத்து, நான் சொல்றதை கேளு நாம் சாயின் போது அவ கேட்கவே இல்லையே. இப்ப கிளம்பி எங்கேயோ போயிட்டு இருக்கா. ஹீரோயின் அவளை பிடிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோ நிப்பாட்டுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவ இப்ப எங்க போறான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த நாம் சாயின் ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க ஃபாரஸ்ட்டுக்கு தான் போறா. ஒரு பெரிய மரம் கூட இருந்திருக்குமே, அங்க கூட லாஸ்ட் டைம் ஹீரோ போயிருப்பாரு. இப்ப அங்க போனவ என்னத்தை பார்த்தான்னு தெரியல, அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துட்டா. இப்பதான் ஹீரோயின் வராங்க. ஹீரோ சொல்றாரு நாம் சாய் கிட்ட, என்ன நாம் சாய் நீங்க வருவேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா என்ன, இந்த இடம் தான் உன்னோட மேஜிக் எல்லாத்துக்குமே அடித்தளம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் முன்னாடியே கிட்ட சொல்லி இந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அது சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ண போற, உன்னால இதுக்கப்புறமும் எந்த மேஜிக் சூனியெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இப்ப சடனா அந்த நாம் சாய் கண் கலங்கிட்டே பேசுறா. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையே இருக்க கூடாதா, நான்லாம் இந்த பூமியில பிறந்ததே எனக்கு கிடைச்ச சாபமா, எனக்குன்னு எந்த ஒரு கனவுமே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே பேசுறா. அப்பதான் ஹீரோயின் பேசுறாங்க, இல்ல நாம் சாய் ஒரு நிமிஷம் சுத்தி பாரு, ஒன்ன பாரு, இப்படி ஆகணும் தான் நீ ஆசைப்பட்டியா, இந்த நிலைமைக்கு வரணும் தான் நீ கனவு கண்டியா, ஏன் நாம் சாய் அப்படி நினைக்கல, என்னோட நாம் சாய்க்கு ஆர்டிஸ்ட் ஆகணும்ன்றதுதான் அவளோட வாழ்க்கையோட லட்சியம் கனவு எல்லாமே சொல்லும்போது, ஆனா இந்த நாம் சாய் இப்ப கத்துறா, மறுபடியும் என்ன தெரிஞ்ச மாதிரி என்கிட்ட பேசாத, நான் என்னடி பாவம் பண்ண உனக்கு, நான் தனியா தானே இருந்தேன், எதுக்கு என் வாழ்க்கைக்குள்ள நீ வந்த, எதுக்கு தேவையில்லாம என் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்த, எனக்கு நம்பிக்கை கொடுத்த, எதுக்கு என்னோட கண்ணை பார்த்து நீ என்ன நம்புறன்னு சொன்ன, என்னோட கனவெல்லாம் நிறைவேற வரைக்கும் நீ என் கூடவே இருப்பேன்னு சொன்ன, நீ சொன்ன எல்லாத்தையும் நானும் நம்பி தொலைச்சண்டி, ஆனா கடைசியில என்ன இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு இல்ல, நீ என்கிட்ட சொன்னது எனக்கு பண்ண பிராமிஸ் இது எல்லாத்தோடையும் சேர்த்து என்னையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இல்ல, என்ன வாழ்க்கையிலேருந்து மொத்தமா தூக்கி எரிஞ்சிட்டல, ஏதோ குப்பியை தூக்கி போடுற மாதிரி அப்படின்னு இவ சொல்லும் போது இப்ப ஹீரோயின் கத்துறாங்க, நான் உன்னை மறந்துட்டேன்னு உன்கிட்ட யாரு சொன்னது, நான் உன்கிட்ட வேணா பேசாம போயிருக்கலாம், ஆனா இத்தனை வருஷத்துல நான் உன்னை பத்தி நினைக்காத நாள் ஒண்ணு கூட கிடையாது, உன்னை பத்தி நான் எதையுமே மறக்கல, எல்லாமே என் கண்ணுக்குள்ள இன்னமும் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டது, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண மொமெண்ட்ஸ், அப்புறம் கடைசியா நான் உன்னை பார்த்தப்போ உன்னோட அம்மா உனக்கு பண்ண அந்த கொடூரம் எதையுமே என்னால மறக்க முடியல, இது எல்லாமே எனக்குள்ள ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சிருக்கு, கடைசியா உன் அம்மா உன்னை அப்படி போட்டு சித்திரவதைப்படுத்துறத பார்த்ததும் நான் ரொம்ப பயந்து போயிட்டேன், ஆனா நான் எதுவுமே பண்ணாம பயந்து ஓடி போயிட்டேன், நான் பண்ண இந்த தப்பை நினைச்சு தினம் வருத்தப்பட்டேன், அதுக்கப்புறம் என்னால உன் மூஞ்ச பார்த்து பேச முடியல, எனக்கு அதுக்கான தைரியம் இல்ல, நான் உன்னை அன்னைக்கு அந்த நிலைமையில பார்த்துட்டு உன்னை காப்பாத்தாம போனதை நினைச்சு நான் தினம் வருத்தப்படுறேன், உனக்கு ஃப்ரெண்டா இருக்க தகுதியவே நான் இழந்துட்டேன்னு நினைச்சேன், அதனாலதான் நான் மறுபடியும் உன் லைஃப்குள்ள வரவே இல்லை, ஆனா என்னாலதான் இப்போ உன் லைஃப் இப்படி மாறி இருக்குன்னு பார்க்கும்போது என்னால இதை தாங்கிக்கவே முடியல, என்னால அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியல, எதையும் சரி பண்ண முடியல, ஆனா இப்பயாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நாம் சாய், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது உங்ககிட்ட நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, நீயும் நானும் நினைச்சா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன வேணா பண்ணலாம், நீ தான் இப்படி உன்னை குறைச்சி எடை போட்டுக்கிட்டு உன்னை நீயே இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, ஆனா நான் உன் கண்ணை பார்க்கும்போது உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது எனக்கு நல்லாவே தெரியுது, உன்னால எதையும் சாதிக்க முடியும்னு நான் உன்னை நம்புறேன், நீ உன்னை நம்புறியா என்ன நாம் சாய் அப்படின்னு இவங்க கேட்க நாம் சாய் ஹீரோயின் மேல சாஞ்சுக்கிட்டு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. சரி ஒன்னும் கவலைப்படாத, எல்லாத்தையும் பழைய மாதிரியே மாத்திரலாம், நானும் ஹீரோ உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் ஹீரோவை திரும்பி பார்க்க ஹீரோ எதையோ பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எதை பாக்குறாருன்னு இவங்க திரும்பி பாக்குறாங்க. ஆனா இங்க எதுவுமே இல்ல, என்னத்தை பாக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா இப்ப சடனா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஃபோர்ஸ் ஹீரோவை ஒரே அடியா அடிக்க அப்படியே அவர் பறந்து போயிட்டு விழுறாரு. இப்ப ஹீரோயின் வேகமா ஹீரோ கிட்ட ஓடி போயிட்டு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஆனா இப்ப இந்த பக்கம் இந்த நாம் சாய் கத்துற சத்தம் கேட்குமா, என்னன்னு திரும்பி பார்த்தா இந்த நாம் சாய் யாரோ வலுக்கட்டாயமா கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி அவளோட கையை அவளை மீறியும் மடங்குது, அப்படியே உடஞ்சுக்கிட்டு அவ கத்துறா, ஃபா என்ன தயவு செஞ்சு காப்பாத்து, நீ என்ன காப்பாத்துவேன்னு சொன்னில அப்படின்னு சொல்லி கத்துறா. இவங்களும் உடனே நாம் சாய்ட்ட ஓடலான்னு பாக்குறாங்க, ஆனா ஹீரோ தடுக்கிறாரு, இல்ல போவாத அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த நாம் சாயும் அப்படியே ஒரு கையை மெதுவா மேல தூக்குறா. ஆக்சுவலா உங்க கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தவங்க வலுக்கட்டாயமா உங்க கையை பிடிச்சி தூக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இப்ப அவளோட ஒரு கை தானா மேல போகுது, இன்னொரு கையில கத்தி வச்சுட்டு இருந்திருப்பா. அந்த கையை அப்படியே அவளோட இன்னொரு கை கிட்ட வந்து இப்ப சறுக்குன்னு கத்திய வச்சு கிழிக்குது. இவங்க வழியில துடிச்சிட்டு இருக்கா, ஆனா அவளோட கையை கிழிச்சு அதுல இருந்து வர ரத்தத்தை அப்படியே யாரோ அவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் பக்கத்துல ஒரு மரம் இருந்துச்சுல, பெரிய மரம், அதுல அவளோட ரத்தத்தை தேக்க வைக்கிறாங்க, அதுல அவளோட ரத்தத்தை பூசுறாங்க. இப்ப இவ்வளவு நேரம் பகலா இருந்த அந்த இடம் அப்படியே இப்ப கொஞ்சம் கொஞ்சமா டார்க்கா மாற ஆரம்பிக்குது. அப்படியே இப்ப எல்லாரும் வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப அந்த வானம் அப்படியே டக்குன்னு விரிசல் விடுது. இந்த கண்ணாடி கிராக் ஆனிச்சுன்னா எப்படி ஆகும் அந்த மாதிரி ஆகுது. இப்ப கிராக் ஆன அந்த கேப்ல இருந்து கருப்பு கலர்ல புகை வருமா, அது அப்படியே வந்து இப்ப அந்த நாம் சாய சூழ ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அவளை வேற ஏதோ மாத்த ட்ரை பண்ணுது, அவளோட கண்ணெல்லாம் அப்படியே கருப்பாகுது. ஹீரோ பாக்குறாரு, இல்ல இங்க வேற ஏதோ நடக்குது அப்படின்ட்டு ஹீரோயினை இங்கே இருன்னு சொல்லிட்டு ஒரு வேகமா நாம் சாய்ட்ட ஓடுறாரு. இப்ப போயிட்டு நாம் சாய் இவர் பிடிச்சிக்கிட்டு வர்ற புகையை இவர் வாங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகை அவர் உடம்புக்குள்ள போக ஆரம்பிக்குது, அது அவரை கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் அப்படியே வழியில கதறிட்டு இருக்காரு. இங்க ஹீரோ
ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, கத்துறாங்க. நான் இப்ப என்ன பண்றது, இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஆகும் இப்ப உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இது நம்ம கையை மீறி போயிருச்சு, இதுக்கப்புறமா என்னால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு சொடக்க போட இவ எல்லாரும் அந்த வானம் தான் கிராக் ஆயிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்ப அந்த ரியாலிட்டியே அப்படியே டோட்டலா கிராக் ஆகுது. டோட்டலா நம்ம பார்த்துட்டு இருக்க சீனே அப்படியே கிராக் ஆனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகுது. இங்க ஹீரோ வழியில துடிச்சிட்டு இருக்க, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல, வேடிக்கை பாக்குறத தவிர அப்படியே ஒரு மாதிரி இன்டென்ஸா போயிட்டு இருக்க. இப்ப டப்புன்னு எல்லாமே ஸ்டாப் ஆகிருச்சு. இவன் நேரம் இருட்டா இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தெளிய ஆரம்பிக்குது. இப்ப அந்த சீனே அமைதியாகுது. நாம்சாய் மயங்கி விழுந்துட்டா பக்கத்துல ஹீரோ மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயின் பாக்குறாங்க, என்னாச்சு நீங்க ஓகே தானே அஜின் அப்படின்னு கேட்க, ஆனா இப்ப குடுக்குறானுங்க ட்விஸ்ட். இப்ப ஹீரோ நிமிந்து பாக்குறாரு, அவரு கண்ணு அப்படியே கருப்பா இருக்குமா, முகம்லாம் அப்படியே வெளிரி போய் அவருக்குள்ள அந்த கெட்ட சக்தி இறங்கிட்டு இருக்கு. ஆனா இவங்களால அதை நம்பவே முடியல. அஜின் இது நீங்க தானே, எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்க, ஆனா இப்ப ஹீரோ அப்படியே திரும்பி பின்னாடி ஒரு இரும்பு ராடு இருந்திருக்கும், அதை அப்படியே தூக்கி இப்ப ஹீரோயின் மேல வீசுவாராம். அவங்கள போட்டு தள்ள ஜஸ்ட் மிஸ், எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. இப்ப இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரியுது, அவ்வளவுதான் இதுக்கு மேல இருந்தா நம்ம கதை க்ளோஸ்ன்ட்டு. இப்ப அடிச்சு பிடிச்சி ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா ஹீரோ ஒன்னும் இந்த நாம்சாய் மாதிரி சாதாரண ஆள் கிடையாது இல்ல, அவருக்கு பிளாக் மேஜிக் எல்லாம் தேவையில்ல இல்ல, அவரு தான் நார்மலாவே மேஜிக் பண்ணுவாரு. அதனால அவர் ரிங்க சுத்தி விட்டு ஹீரோயின் போற இடத்துல எல்லாம் அவங்கள தடுக்கிறாரு. ஆனா எப்படியோ அவருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் வேகமா ஓடி வந்து லைப்ரரியில ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்மளால தான் அந்த பூச்சியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாரு. அதை நம்ம ஹீரோயினை கண்டுபிடிக்கிறதுக்கு அனுப்புறாரு. இந்த டைம்ல தான் ஹீரோயின் ஈவாக்கு கால் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பாத்ரூம்ல வச்சு பேய் ஓட்டிட்டு இருந்திருப்பாளே, அந்த பொண்ணு தான். அவகிட்ட போன் பண்ணி ஏதோ ஹெல்ப் கேட்கறாங்க. அதுக்குள்ளே ஹீரோ அனுப்பி விட்டு அந்த பூச்சி வந்துருச்சு ஹீரோயின் இருக்க இடத்துக்கு. அதனால ஹீரோயின் அவசரமா ஈவா கிட்ட நான் சொன்னதை மட்டும் பண்ணிட்டு வாங்கிட்டு அப்புறமா எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பூச்சியை ஒரே நசுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஹீரோயினை விடாம துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப வேகமா ஓடி வந்தவங்க ஸ்விம்மிங் பூலுக்கே வந்துட்டாங்க. அப்பதான் அவங்களோட போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த ஈவா தான் ஏதோ அனுப்பியிருக்கா. ஆக்சுவலா அந்த ஈவாக்கு இந்த மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, எப்பயுமே இந்த மேஜிக் சூப்பர் நேச்சுரல் இதை பத்தி தான் அதிகமா பேசுவா, இதை பத்தி தான் அதிகமா ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சிருப்பா. அவகிட்ட ஏதோ ஒரு ஸ்பெல்லுக்கான மந்திரத்தை தான் கேட்டிருப்பாங்க போல, அதை தான் இப்ப அனுப்பி வச்சிருக்கா. இப்ப அதை பார்த்ததும் ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அவங்களோட கையை கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல கரெக்டா ஹீரோவும் ஹீரோயின் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. இப்ப அவர் மெதுவா வந்துட்டு இருக்க ஹீரோயின் சொல்றாங்க, அஜின் இது நீங்க இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இது என்னமோ அது உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, இதுக்கு உள்ள நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு வெளியில வாங்க, உங்களுக்கு இந்த எனிக்மாவை கண்டுபிடிக்கணும், அதுதானே உங்களோட ஆசை, தயவு செஞ்சு வெளியில வாங்க, உங்களை இதை கண்ட்ரோல் பண்ண விட்டுறாதீங்க, இதை உங்களால மட்டும்தான் நிறுத்த முடியும், தயவு செஞ்சு திரும்ப வாங்க அஜின் அப்படின்னு சொல்லி இவங்க கத்த. ஆனா அது எதையுமே அந்த ஆஜின்குள்ள இருக்க அந்த மான்ஸ்டர் கேட்கிற மாதிரி இல்ல. அது இப்ப வேகமா ஹீரோயினை நோக்கி ஓடி வர இங்க ஹீரோயின் பயத்துல கண்ணை மூடிக்கிறாங்க. ஆனா இப்ப ஹீரோ உள்ள வந்தவரு டப்புன்னு ஸ்டாப் ஆயிட்டாரு. இங்கதான் நம்ம ஹீரோயின் அவங்க வேலையை காமிச்சிருக்காங்க. இப்ப அந்த இடத்த சுத்தி காட்டுறாங்க. இந்த நாம்சாய் ஒரு மேஜிக்கை போட்டிருப்பால, ஒரு இடத்துக்குள்ள நுழைஞ்சா வர்றவங்களுக்கு இலூஷன் வர மாதிரி, அந்த ஸ்பெல்லை இப்ப நம்ம ஹீரோயின் போட்டிருக்காங்க அந்த இடத்த சுத்தி. அதனால இப்ப உள்ள வந்ததுமே ஹீரோவோட கண்ணு வெள்ளையா மாறிடுச்சு, அவர் பிளைண்ட் ஆயிட்டாரு இந்த மேஜிக்னால. சோ அதனால இப்ப அவரால் இலூஷனை மட்டும் தான் பார்க்க முடியும், ஹீரோயின்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஹீரோயினும் அந்த மேஜிக் ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சிட்டு தான் ஹீரோ உள்ள வந்ததுமே பயந்துருப்பாங்க. ஆனா இவங்க போட்ட மேஜிக் பக்காவா ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுதான் இவங்களுக்கு தைரியம் வருது. இப்பதான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க ஹீரோக்கு ஹீரோயின் எங்க இருந்து பேசுறாங்கன்னே தெரியல. கையில கிடைக்கிறது எல்லாத்தையும் சுத்தி முத்தி தூக்கி வீசிட்டு இருக்காரு ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு. ஆனா ஹீரோயின் ஹீரோ கிட்ட சிக்குவனான்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ கிட்ட பேசுறாங்க, ஏ ஆஜன் நீ அடிக்கடி ஒன்னு சொல்லுவது தெரியுமா, நான் உனக்கு டீச்சர் கிடையாது, அதனால உனக்கு நான் டீச்சர் மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்காதன்னு. ஆனா உண்மையை சொல்லணும்னா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். ஒருவேளை நான் உன்னை பார்க்காம இருந்திருந்தேன்னா இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருந்திருப்பானு எனக்கு சுத்தமா தெரியல. நான் உன்கிட்ட கத்துக்கிட்டதுல பெஸ்ட் விஷயம் என்னன்னு தெரியுமா, எந்த சூழ்நிலையிலையும் கிவ் அப் மட்டும் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறதுக்கு மேல ஒரு போர்டு இருக்கும்ல ஹைட்டா, அந்த போர்டு வரைக்கும் ஹீரோவை அவங்கள ஃபாலோ பண்ண வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. கரெக்டா இப்ப அவர் அசந்த நேரமா பார்த்து அவரோட காலில் கொக்கியை போட்டு இன்னொரு பக்கத்தை கல்லில் கட்டி அப்படியே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க ஸ்விம்மிங் பூல்ல. ஆக்சுவலா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பிளான் தான். நம்ம ஹீரோ உடம்புல இருக்க அந்த கெட்ட சக்திக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் மேல இருந்த கர்ஸ் எடுக்கிறதுக்காக ஹீரோ அவங்கள பாத் டப்புக்குள்ள முங்க வச்சிருப்பார்ல. சோ இப்ப அதே மெத்தட தான் இவங்களும் ஃபாலோ பண்றாங்க. இப்ப ஹீரோவை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு அந்த தண்ணியில இந்த மந்திர வார்த்தையெல்லாம் இந்த பேப்பரை வர போட்டு வச்சிருக்காங்க. இப்ப அவங்க போனை ஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஈவா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல, அவகிட்ட ஹீரோ மேல இருக்க இந்த கெட்ட சக்தியை கர்ஸை ரிமூவ் பண்றதுக்கான மந்திரத்தை தான் கேட்டிருப்பாங்க. சோ இப்ப அதை அவங்க படிக்க ஆரம்பிக்க இங்க ஹீரோ கதறாரு, தண்ணி விட்டு வெளியில வர ட்ரை பண்றாரு. ஆனா கல்ல கட்டி தூக்கி போட்டதுனால இவரால நீந்திட்டு வெளில வர முடியல. இங்க ஹீரோனும் தொடர்ந்து அந்த மந்திரத்தை உச்சரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க ஒரு கட்டத்துல ஹீரோ காலில் கட்டி அந்த கல்லு அவுந்து தனியா வந்துருச்சு. அவ்வளவுதான் இப்ப ஹீரோ கத்திக்கிட்டே அப்படியே தண்ணியை விட்டு பறக்க ஆரம்பிச்சிடறாப்ல அந்த இடத்துல. ஆனா இங்க அவங்க நிறுத்தவே இல்லையே, மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா அவங்க கழுத்துல இருக்க லாக்கெட்டை கட்டி அப்படியே அந்த தண்ணிக்கு நேரம் நீட்டுறாங்க. அப்பதான் ஒரு விஷயத்த அவங்க நினைச்சு பாக்குறாங்க. இவங்க நாம்சாயை பார்க்க புறப்படுறதுக்கு முன்னாடியே ஹீரோ சொல்லியிருப்பாரு, எனக்கு எதுவும் பிரச்சனை அப்படின்னா நீ தான் எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயினுக்கு சுத்தமா அவங்க மேல நம்பிக்கையே இருந்திருக்காது. நீ ஒரு மந்திரவாதி, உன்னால என்ன மேஜிக் வேணாலும் ஈஸியா பண்ண முடியும், உன்னால எல்லாமே பண்ண முடியும். ஆனா நான் ஒரு சாதாரண பொண்ணு, எனக்கு இந்த மந்திரத்தை பத்தி எல்லாம் சுத்தமா தெரியாது, எனக்கு என் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும்
சொல்லும்போது அப்பதான் ஹீரோ சொல்லியிருப்பாரு, ஃபா இங்க பாரு, நீ என்ன நான் உன்னை விட ஸ்பெஷல்னு நினைச்சிட்டியா என்ன? அதனாலதான் என்னால இந்த மேஜிக் எல்லாம் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறியா என்ன? கிடையவே கிடையாது. இந்த மேஜிக்கை பண்றதுக்கு எல்லாத்த விடவும் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்பிக்கை. உன்னோட ஆழ் மனசுல உனக்கு நம்பிக்கை இருக்கணும். நீ பண்ற மந்திரம் ஒர்க் ஆகும்னு. மந்திரம் உண்மைன்றது உன்னோட ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கணும். அப்பதான் நீ பண்ற மேஜிக் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோயின் அவங்க மந்திரத்துல கடைசி வார்த்தையை சொல்லிட்டு அவங்க கையில வச்சிருந்த செயின் அப்படியே தண்ணிக்குள்ள போட, இவ்வளவு நேரம் அந்த இடத்துல பறந்துட்டு இருந்த ஹீரோ இப்ப மறுபடியும் தண்ணிக்குள்ள இழுக்கப்படுறாரு. அவ்வளவுதான், தண்ணிக்கு அடியில போயிட்டாரு கதறிக்கிட்டே. இங்க ஹீரோயின் வேண்டிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வெளியில வந்துரு ஆஜின், உன்னால முடியும். இதுக்கு முன்னாடி நீ எவ்வளவு விஷயத்த பாத்துருக்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி இங்க அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்க. ஆனா கொஞ்ச நேரம் ஆகுது, ஹீரோ வெளியில வர மாதிரியே தெரியல. தண்ணிக்குள்ள போனவர் அப்படியே போயிட்டாரு. இவங்களுக்கு லைட்டா பதற ஆரம்பிச்சிருச்சு ஹீரோ என்ன ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப வராரு ஹீரோ கரெக்டா தண்ணிக்குள்ள இருந்து வெளியில. இப்ப அவர் வெளியில வந்ததும் தான் ஹீரோயினுக்கு உயிரே வருது. அவரை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப அப்படியே மயக்கம் போட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்களாம். ஹீரோ பாக்குறாரு, ஹீரோயினை காப்பாத்தலான்னு போகும்போது அப்ப அங்க நாம்சாய் வரா. அவ தண்ணிக்குள்ள குதிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாத்துறா. எப்படியோ ஹீரோயினை கரைக்கு கூட்டிட்டு வந்து கன்னத்துல தட்டி தட்டி எழுப்பிட்டா. ஃபா என்ன மறுபடியும் என்னை விட்டுட்டு போயிடலான்னு பாத்தியா என்ன? இங்க பாருஃபா, மொத டைம் நீ பண்ண ப்ராமிஸ் தான் உன்னால நிறைவேற்ற முடியல. இந்த டைம் பண்ண ப்ராமிஸாவது ஒழுங்கா நிறைவேற்றணும். நீ இல்லனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், மறுபடியும் நான் பழைய மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே நாம்சாயை கட்டி பிடிச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் ஹீரோவும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியோ கடைசியா எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிருச்சு. நாம்சாய்க்கும் இப்போ அவன் மேல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஆக்சுவலா அவளுக்கு ஆர்ட்னா பிடிக்கும். ஆனா அந்த விஷயத்த நம்ம ஹீரோயினை தவிர்த்து வேற யாருக்கிட்டையும் சொல்லிருக்க மாட்டா. ஏன்னா அவளோட ஆர்ட் எல்லாமே ரொம்ப டார்க்கா இருக்கும், ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கும். அதனால இவளோட இந்த இன்ட்ரெஸ்ட் வெளியில தெரிஞ்சா மத்தவங்க எல்லாரும் இவளை நார்மலா ட்ரீட் பண்ண மாட்டாங்க, எல்லாரும் ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த விஷயத்த வெளியில சொல்லிருக்கவே மாட்டா. ஆனா ஹீரோயின் எப்படியே இவளுக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை தைரியம்லாம் கொடுத்து இவளை கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிரஸ் பண்ண வச்சுட்டாங்க. ஸ்கூல்லே கூட பசங்களுக்கு முன்னாடி அவளோட ஆர்ட்டை கான்ஃபிடென்ட்டா காமிச்சு பாராட்டலாம் வாங்குறா. அதுக்கப்புறம் நாம்சாயோட அம்மாவையும் ஹீரோயின் எப்படியே கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. உங்க பொண்ணுக்கு நீங்க நல்லதுதான் நினைப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆண்டி. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களை மாதிரி நாம்சாய்க்கு மெடிக்கல் ஃபீல்டுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு. அவளுக்கு ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும், அது அவளுக்கு சூப்பராகவும் வருது ஆண்டி. அதனால அவ கிரேடை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அவ எடுத்திருக்க கிரேடே அவளுக்கு ஸ்காலர்ஷிப்புக்கு போதும். ஸோ ஒரு அம்மாவா உங்க பொண்ணோட கனவை நிறைவேற்ற வேண்டியதுதான் உங்களோட கடமை அப்படின்னு சொல்லி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. நாம்சாயோட அம்மாவும் இத்தனை நாளா தான் பொண்ணு தன்னை மாதிரி தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க, தான் பொண்ணு தன்னை மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவளுக்கு பிடிச்சதே அவ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. நாம்சாய்க்கும் ஹீரோயினுக்கும் செம்ம சந்தோஷம். எல்லாமே நார்மலா சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறப்பதான் ஒரு நாள் கிளாஸ்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஹீரோ டெம்பரரி ஸ்டாஃபா தானே இவங்க ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. இப்ப பழைய டீச்சர் திரும்பி வர்றதுனால ஹீரோ போறாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. ஹீரோ யாருக்கிட்டையும் சொல்லாம அவரு பாட்டு கிளம்பி வந்துட்டாரு வீட்டுக்கு. இங்க குரூப்ல பசங்க எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்து குட் பை சார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் அனுப்புறாங்க. ஹீரோ ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஸ்மைல் பண்றாரு. ஆனா அதுக்கப்புறம் அந்த குரூப்பை விட்டு லெஃப்ட் ஆயிட்டாரு. ஆனா இப்ப திடீர்னு அவரோட வீட்டுல ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. மனுஷன் டக்குன்னு அலர்ட் ஆயிராப்ல, யாரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா வரும்போது இப்ப ஹீரோயின் திடீர்னு ஜம்ப் பண்ணி வந்து நிக்கிறாங்க. ஒரு செகண்ட் மனுஷன் பயந்தே போயிட்டாரு. நீ எப்படி இங்க வந்த? உங்ககிட்ட எப்படி என்னோட அபார்ட்மெண்ட் சாவி கிடைச்சது அப்படின்னும் போது நானே ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல? முதல்ல நீ உன் வீட்டுக்கு கிளம்ப அப்படின்னும் போது எதுக்கு நான் கிளம்பணும்? நீ ப்ராப்பரா சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ பாட்டுக்கு துண்ட காணும் துணியை காணும் ஓடி வந்த மாதிரி அப்படியே ஓடி வந்துட்ட, எதுவுமே சொல்லாம. நம்ம கடந்து வந்த பாதையை பாரு, இவ்வளவு பெருசு, இவ்வளவு பழகிட்டு ஒரு குட் பை கூட சொல்லாம போனா பின்ன என்னப்பா அர்த்தம் நம்ம பழகுனதுக்கு? ஏன் நீ இப்படி இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட எங்க மேல எல்லாம் அக்கறையே இல்லையா அப்படின்னு ஹீரோயின் பேசிட்டே போக ஹீரோ சும்மா இருப்போம், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு போது அது ஒன்றும் இல்லை, உன்னை சும்மா அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, அதாங்க சார் உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்க்குறாரு. விடமாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி, ஆனால் உனக்கு 12 மணி வரைக்கும் தான் டைம், அதுக்கப்புறம் மூட்டையை கிளம்பிட்டு நீ வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டே இருக்கணும் என்ன அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பார்ட்டி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க, விளையாடுறாங்க, அப்படியே ஜாலியாக தான் போகுது. இப்போ கடைசியாக எனர்ஜி எல்லாம் ட்ரெயின் ஆகி அமர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் கேட்குறாங்க, அப்புறம் ஸ்கூலை விட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது ஐடியா அப்படின்னு கேட்க எனக்கு என்னமோ தெரியாத மாதிரி கேட்குற, என் வாழ்நாள் முழுக்க அந்த எனிக்மா குரூப்பை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவனுங்களை துரத்திட்டே இருக்கிறது தான் என் வேலை. சரி என்னை பற்றி கேட்குறத விடு, நீ என்ன பண்ண போற? ஸ்கூல் முடிய போகுது, அடுத்து என்ன காலேஜா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் ஹீரோயின் ஒரு மாதிரி சைலண்டாக இருக்காங்க. ஸ்கூலில் நிறைய ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க, உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் எல்லாத்துலேயும் பெருசாக நான் எழுத்துல மட்டும்தான் சொல்லியிருந்தேன் நான் என்ன ஆகணும்னு. ஆனால் நான் உண்மையாகவே ஆகணும்னு நினைக்கிறது வேற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோவை பார்ப்பாங்களாம். ஹீரோவும் ஒரு செகண்ட் அப்படியே ஹீரோயினை பார்த்தவரு சரி அதான் டைம் ஆயிடுச்சுல, சொன்ன டைம் முடிஞ்சது, நீ கிளம்புற வழியா பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் உனக்கு அப்போ தெரியுது இல்லை நான் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு, அப்புறம் எதுக்கு டாப்பிக்கை டைவர்ட் பண்ணுறன்னு போது அது உனக்கு சரிப்பட்டு வராதுன்றதுனால தான் நான் டாப்பிக்கை டைவர்ட் பண்ணுறன்னு போது ஏன் சரிப்பட்டு வராது, என்ன பிரச்சனை உனக்கு? என்ன வாழ்க்கை முழுக்க போயிட்டு படிச்சுட்டே இருக்க சொல்றியா? இங்க பாருஃபா நீ அவசரப்படுறன்னு சொல்லும்போது நான் ஒன்றும் அவசரப்படல, இது வரைக்கும் என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் ஓடிக்கிட்டே தான் இருந்தேனே தவிர்த்து கடைசியாக நான் எங்கே போகணும்னு எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ நான் என்னோட டெஸ்டினேஷனை கண்டுபிடிச்சிருக்கேன், அது உன் கூட தான் அஜின். இவ்வளோ நாள் நான் தனியாக ஓடிக்கிட்டு இருந்த ஓட்டத்தை இப்போ நான் உன் கூட சேர்ந்து ஓடணும்னு நினைக்கிறேன், நீ பண்ணுறதை நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க பாருஃபா சொன்னா புரிஞ்சுக்கோ, இது உனக்கு செட் ஆகாதுன்னு போது அது எப்படி நீ சொல்லலாம்? எனக்கு என்ன பிடிக்கணும் என்னை விட உனக்கு தெரியுமா என்ன? எனக்கு பிடிச்சது நான் உன் கூட இருக்கணும், நீ பண்றதை பண்ணணும், எனக்கு உன் கூட சேர்ந்து பண்ற அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் இன்னும் வேணும், அதுக்காக
தான் நான் என்னோட வாழ்க்கை முழுக்க ஏங்கிட்டு இருந்தேன். கடைசியா அது எனக்கு வேணும்னு நான் நினைக்கும் போது அதை என்கிட்ட இருந்து நீ பறிக்க பாக்குறியா? நான் என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட ஃபியூச்சர் உன் கூட தான். நீ வேணாலும் சொன்னாலும் நான் உன் கூட வருவேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே போக ஹீரோ டக்குன்னு இவங்க வாயை மூடிட்டாரு. போதும்ஃபா, எல்லாம் முடிஞ்சது, அவ்வளவுதான். எனக்கும் உன் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சுப்பா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இது எல்லாமே முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல இங்க ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அழுதுட்டே இருந்தவங்க திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, டக்குன்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டாங்க. ஹீரோவே இதை எதிர்பார்க்கல. இப்போ ஒரு மாதிரி அமைதி ஆயிட்டாரு மனுஷன். கரெக்டா இப்ப 12 மணி ஆக ஏதோ ஒரு மந்திரத்தை போட ஆரம்பிச்சிட்டாரு இவரு. அதை பார்த்ததுமே இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப ஹீரோவை பார்த்து ஆஜின் நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு இவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோ அவரோட கை அப்படியே இப்ப ஹீரோனோட மூஞ்சிக்கு நேரா வச்சு ஊத. அவ்வளவுதான். இப்ப ஹீரோயின் அவங்களோட வீட்டுல இருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கதறி கதறி அழுகுறாங்க. ஆனா கொஞ்ச நாள் ஆகுது, எப்படியோ அதை கடந்துட்டாங்க அவங்க. எல்லாமே பழைய மாதிரி மாறிடுச்சு. அப்பதான் ஒரு நாள் உட்காந்துட்டு நம்ம நாம்சாயும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. இந்த எனிக்மாவை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறாங்க ஆன்லைன்ல. அதை பத்தி எதுவுமே இல்ல. நாம்சாயும் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்க்கும்போது என்னமோ எனக்கு நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஹீரோயின் போனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்ப டக்குன்னு நாம்சா இதை ஒரு நிமிஷம் பாரு அப்படின்றாங்க. அதுல என்னன்னு பார்த்தா ஒரு லேடி செலிபிரிட்டி பத்தி நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ரீசெண்டா அந்த செலிபிரிட்டியை ஒரு பையன் கூட பார்த்ததாகவும் அந்த பையன் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையன் வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான். அவரு தான் அந்த செலிபிரிட்டியோட பாய் ஃப்ரெண்டு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே நாம்சாயை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்பதானே நீ சொன்ன நமக்கு நடந்தது எல்லாமே கனவு மாதிரி இருக்குன்னு. ஆனா பாரு, எல்லாமே உண்மைதான். ஆஜின், எனிக்மா எல்லாமே உண்மை. ஆனா என்ன, இப்ப அது நம்ம கண்ணு முன்னாடி இல்ல. நம்ம நம்பினா எல்லாமே உண்மைதான் அப்படின்னு அவங்க சொல்ல, அதோட இந்த சீரீஸ் முடிஞ்சுது அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியூஸ்ல பார்த்தா அந்த செலிபிரிட்டியும் நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோ அந்த செலிபிரிட்டி பொண்ணை ஒரு ஹோட்டல்ல வந்து டிராப் பண்ணிட்டு உன்னை நாளைக்கு இதே இடத்துல வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனா இப்ப அந்த செலிபிரிட்டி பொண்ணு ஒரு ரூமுக்குள்ள வர, அந்த ரூமே ஒரே டார்க்கா இருக்கு. இப்ப அந்த ரூம்ல இருக்க யாருக்கிட்டே பேசுறா. அந்த ஆஜின் நம்ம கண்ணு முன்னாடியே தான் இருக்கான், அவனை அப்படியே விட சொல்றீங்களா அப்படின்னு போது இப்பதான் அந்த ரூம்ல இருக்க ஆளு பேச ஆரம்பிக்கிறான். இல்லம்மா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் அவசரப்படக்கூடாது, பொறுமையா இருக்கணும். அவன் அந்த எனிக்மாவை தானே தேடிக்கிட்டு இருக்கான், தேடட்டும். அவன் நம்ம கண் பார்வையிலேருந்து மிஸ்ஸே ஆக மாட்டான் அப்படின்னு இந்த ஆளு சொல்ல, இப்ப நம்ம ஆஜின் அந்த செலிபிரிட்டி விட்டுட்டு ஹோட்டலை விட்டு வெளியில போயிட்டு இருக்க. அவரை யாரோ ஒரு பொண்ணு வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவ அப்படியே திரும்பி பாக்குறா பாருங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஈவா பொண்ணு. அடிப்பாவி, நல்ல மாதிரியே நடிச்சிட்டு இருந்தியடி, நீயும் ஏதாவது வில்லியா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா அவ யாரு அப்படின்றத இந்த சீசன்ல ரிவீல் பண்ணல. இங்க இந்த செலிபிரிட்டி கூட பேசிட்டு இருந்த அந்த ஆளும் சொல்றான், அவன் எனிக்மாவை தேடுறபடி தேடிக்கிட்டே இருக்கட்டும், அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் நானும் ஆஜனும் மீட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு சிரிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப அப்படியே மின்னெல்லாம் மின்ன இப்பதான் இந்த ஆளோட மூஞ்ச காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த ஆள் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆக்டர் தான் போல தாய் டிராமாஸ்ல எல்லாம். இந்த F4 அப்படின்னு சொல்லிட்டு டிராமா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர். அந்த டிராமாலையும் இவரு தான் நடிச்சிருக்காரு மெயின் லீடா. ஸோ நிறைய பேருக்கு இவரை ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்குமே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அடுத்த சீசனை பாக்கிறதுக்கு. எஸ், இன்னொரு சீசன் இருக்கு இந்த சீரீஸ்ல. அது எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல பார்க்கலாம். சரி, ஏற்கனவே வீடியோ லென்த்தா போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் வளவலன்னு இழுக்க வேண்டாம். உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். டாடா.